எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இலக்கிய வளங்கள். நம்ம செம்மொழியான தமிழ் மொழிக்கு முக்கிய சிறப்பு கொடுக்கறது இலக்கியங்களில் ஒன்று. முக்கிய சிறப்பு கொடுக்கறதுல ஒன்று வந்து இலக்கிய வளங்கள்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு நம்மளோட தமிழர்களோட பண்பாடையும் அவங்களோட வாழ்வையும் எடுத்துரைக்கிற ஒரு ஒரு எடுத்துக்காட்டாகவே நம்ம இலக்கிய வளங்கள் இருக்குது. இலக்கிய வளங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பல பகுதிகளாக பிரிக்கிறோம். சங்க இலக்கியம், காப்பிய இலக்கியம், அற இலக்கியம், பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியம், இக்கால இலக்கியம் சொல்லிட்டு நம்ம முன்னொரு காலத்துலேருந்து நம்ம இப்போ வாழ்கிற காலத்து வரைக்கும் இலக்கியங்கள் தமிழ் வந்து எப்படி இருக்குது, தமிழோட சிறப்புகள் என்ன, நம்ம வாழ்வில் என்ன, நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறையாக நம்ம இலக்கிய வளங்கள் இருக்குது. அந்த இலக்கிய வளங்கள் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். 10 பாட்டு. அதில் 10 பாட்டு எடுத்துகிட்டோன்னா, சங்க இலக்கியத்தில் வந்து நீண்ட பாகங்களை கொண்ட தொகுப்பு வந்து 10 பாட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து 17 மேற்கணக்கு நூல்களில் ஒன்றா இருக்குது. 17 மேற்கணக்கு நூல்களில் ஒன்றா இருக்க 10 பாட்டில் வந்து 10 நூல்கள் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். அதுதான் அந்த நூற்பா. அப்புறம் அதில் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, ஆட்சிப்படை நூல்கள், அகப்பொருள் நூல், புறத்திணை நூல் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஆட்சிப்படை நூல்களில் பார்த்தா திருமுருகாட்சிப்படை, பொருணர் ஆட்சிப்படை, சிறுபான் ஆட்சிப்படை, பெரும்பான் ஆட்சிப்படை, மலைபடம் கடாம்க்கு இன்னொரு பேர் கூச்சர் ஆட்சிப்படை. இதெல்லாம் ஆட்சிப்படை நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்சிப்படை நூல்கள்னால் நமக்கு என்னன்னு தெரியும். ஏன்னா ஆட்சிப்படைனா ஒரு புலவன் இல்லைன்னா ஒரு கவி பாடுறவர் வந்து தாம் பெற்ற வந்து செல்வத்தை வந்து தன்னை போன்ற ஒருவனும் பெறணுங்கிறதுக்காக இந்த மன்னன்கிட்ட போனால் நம்ம வந்து இப்படி ஒரு செல்வத்தெல்லாம் பெறலாம் அப்படின்ட்டு அதை எடுத்துரைக்க உதவி செய்யும் மூலியமாக ஆட்சிப்படுத்த விதமாக அமைஞ்ச பாடல்கள் தான் ஆட்சிப்படை நூல்கள்னு சொல்கிறாங்க. அப்புறம் அகநூல்கள். அதே மாதிரி 10 பாட்டில் 3 அகற்பொருள் நூல்கள் இருக்குது. அது என்ன? குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை. நமக்கு அகப்பொருள்னால் என்னென்னு தெரியும். அதாவது இல்லற வாழ்க்கை, களவியலும் கற்பிலும் எடுத்துரைக்கிற நூல்கள் வந்து அகற்பொருள் நூல்கள். அதில் வந்து 3 நூல்கள் வந்து 10 பாட்டில் இருக்குது. அடுத்ததாக புறத்திணை நூல். புறத்திணை அப்படின்னா எப்படி அகப்பொருள் வந்து இல்லற வாழ்க்கை எடுத்துரைக்கிறதோ அதே மாதிரி புறத்திணை நூல் வந்து ஒரு தலைவனோ ஒரு ஆண்மகனோட வீரத்தையோ, அவனோட கொடை சிறப்பு, அவன் ஆட்சி செய்த முறை, அந்த மாதிரி இல்லறத்தை சாராத பிற விஷயங்கள், வெளியே உள்ள காரியங்கள்லாம் எடுத்துரைக்கிற நூல் வந்து புறத்திணை நூல். அந்த புறத்திணை நூல் அதாவது 10 பாட்டில் புறத்திணை நூல் அப்படின்னு பார்த்தா நெடுநல் வாடை வந்து புறத்திணை நூல்னு சொல்கிறாங்க. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து 10 பாட்டாக 3ஆக பிரிச்சுருக்காங்க. ஆட்சிப்படை நூல்கள், அகப்பொருள் நூல்கள், புறத்திணை நூல்கள்னு பிரிச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 8 தொகை நூல்கள். அதே மாதிரி 17 மேற்கணக்கு நூல்களில் ஒன்று தான் 8 தொகை நூல்கள். அதோட பாடல் தான் நச்சினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிச்சு பற்று, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு, அகம்புறமெஞ்சி இத்திருந்த 8 தொகை. இந்த 8 தொகை நூல்கள் என்னென்னு நம்ம வரிசையாக பார்ப்போம். முன்னாடி 10 தொகை எப்படி பிரிச்சுருந்தாங்களோ அதே மாதிரி அகம்புறம் 3 பகுதியாக பிரிச்சுருக்காங்க. அகநூல்கள் முன்னாடி பார்த்த மாதிரி இல்லற வாழ்க்கை, கற்பியல் மற்றும் கலைவியலை எடுத்துரைக்கிற நூல்கள். 8 தொகையில் 5 நூல்கள் உள்ளது. நச்சினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. இந்த 4 வந்து அகநூல்கள். புறநூல்கள்னால் 2 புறநூல் தான் சொல்கிறாங்க. ஒன்று புறநானூறு, இன்னொரு பதிச்சு 10. இது 2 புறநூல்கள். அகமும் புறமும் சேர்ந்து கூற நூல் வந்து 8 தொகையில் பரிபாடல் இருக்குது. 8 தொகை நம்ம இது 2வது பார்த்து வந்து 8 தொகை நூல்கள். அடுத்ததாக பார்க்க போகிறோன்னா 17 கீழ்கணக்கு நூல்கள். அதாவது தமிழகத்தில் சங்கம் அறிவிய காலத்தில் இயற்றப்பட்ட 18 நூல்களோட தொகுப்பு தான் 17 கீழ்கணக்கு நூல்கள். 17 மேற்கணக்குக்கும் கீழ்கணக்குக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, 17 மேற்கணக்கில் வந்து பாடல் வரிகள் அது வந்து அதிகமாக இருக்கும். எண்ணிக்கை பாடல் வரிகள் அதிகமாக இருக்கும். கீழ்கணக்கு வந்து பாடல் வரிகள் வந்து அதிகமாக இருக்காது. ஒரு குறிப்பிட்ட அடி வரையிலே தான் இருக்கும். அப்புறம் சொன்னால் அது வந்து சங்கம் நம்ம வாழ்வியலை பற்றி சொல்கிறது, அகமும் புறமும் சார்ந்திருக்குது. 17 கீழ்கணக்கு நூல்கள்னால் நீதி நூல்கள், அறநூல்கள்னு சொல்லுவோம். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். அது 17 கீழ்கணக்கு நூல்களில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னா, கார் 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைநிலை, அகவலி 40, நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இனியவை 40, திருக்குறள், திருக்கடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி. இந்த 18 நூல்களும்
அறநூல்கள், அதாவது 17 கீழ்க்கண நூல்களில் உள்ள 18 நூல்கள் அறநூல்கள். அதாவது ஒரு மனிதன் வந்து எப்படி வாழணும், எப்படிலாம் வாழக்கூடாது, என்னென்ன நல்லது அப்படின்னு அறக்கருத்துகள் கூறுற நூல்கள் வந்து 17 கீழ்க்கணக்கு நூல்கள்னு சொல்கிறாங்க. அப்புறம் காப்பியங்கள். தமிழோட சிறப்பில் மிகவும் பேர் போனது வந்து காப்பியங்கள். காப்பியம் அப்படிங்கிறது இலக்கிய வடிவில் உள்ள ஒரு ஒரு பெரிய நாடகம்னே சொல்லலாம். அதில் வந்து அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த மாதிரி அறம், பொருள், இன்பம், வீடு இந்த 4 பொருளும் ஒரு சேர இருந்தால் அது வந்து பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 4 பொருளில் ஏதாவது ஒன்று விடுபட்டு போச்சுன்னா அது ஐஞ்சிறு காப்பியம், அதாவது சிறு காப்பியம்னு சொல்கிறாங்க. காப்பியங்களை 2ஆக பிரிக்கிறாங்க. ஐம்பெரும் காப்பியம், ஐஞ்சிறு காப்பியம் பிரிக்கிறாங்க. ஐம்பெரும் காப்பியம் அப்படின்னா அறம், பொருள், இன்பம், வீடு இந்த 4 கருத்துகளும் உள்ளடங்கி இருக்கிறது ஐம்பெரும் காப்பியங்கள். இந்த 4ல் ஒன்று இல்லைன்னா கூட அது ஐஞ்சிறு காப்பியங்கள்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஐம்பெரும் காப்பியங்கள் என்னன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இந்த 5 தான் ஐம்பெரும் காப்பியங்கள். ஐஞ்சிறும் காப்பியம் பார்த்தா நாககுமார காவியம், உதயகுமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி, சூளாமணி இந்த 5ம் ஐஞ்சிறு காப்பியங்கள். அப்புறம் நம்ம பார்க்க போகிறது இதிகாசங்கள். நமக்கு தெரிஞ்ச இதிகாசம் என்ன? ராமாயணம், மகாபாரதம். இந்த 2 தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, மிகவும் பேர் போனது. அதாவது நம்ம பெருமாள்னு சொல்கிற கடவுளோட அவதாரங்களை எடுத்துரைக்கிற விதமாக இந்த ராமாயணமும் மகாபாரதம் வந்து. ராமாயணத்தில் பெருமாள் வந்து ராம அவதாரம் எடுத்து வாழ்ந்திருப்பார். மகாபாரதத்தில் கிருஷ்ண அவதாரம் எடுத்து வாழ்ந்திருப்பார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலைக்களஞ்சியம். கலைக்களஞ்சியம் அப்படிங்கிறது என்னென்னா, கலைக்களஞ்சியம் என்பது எழுத்து வடிவில் உள்ள அறிவு தொகுப்பாகும். கலைக்களஞ்சியங்கள் பல துறை அறிவை உள்ளடக்கியதாகவோ, ஒரு குறிப்பிட்ட துறைக்கென தனிப்பட்ட அமைந்ததாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதி இனம் குறித்தோ அமையலாம். கலைக்களஞ்சியத்தில் உள்ள தகவல்கள் அகர வரிசையிலோ துறை வாரியாகவோ தொகுக்கப்பட்டிருக்கும். அகர வரிசையில் தொகுக்கப்பட்ட கலைக்களஞ்சியங்களே அதிகம் பயன்பாட்டில் உள்ளன. அதாவது நம்ம வந்து டிக்ஷனரின்னு சொல்கிறோம்ல, அதுதான் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் பெருசாக என்சைக்ளோபீடியோ கேள்விப்பட்டிருப்போம். என்சைக்ளோபீடியோ தான் கலைக்களஞ்சியம். அந்த கலைக்களஞ்சியத்துக்கு முதல்ல வந்தது என்னென்னா அபிதான சிந்தாமணி. அபிதான சிந்தாமணின்னு சொல்கிறாங்க. இதோட ஆசிரியர் வந்து சிங்காரவேலு முதலியாரால் தொகுக்கப்பட்டது. இதை வந்து முதல்ல பதிப்பு செஞ்சது வந்து மதுரை தமிழ்ச்சங்கம் வந்து 1910 வந்து வெளியிட்டிருக்காங்க. 1050 பக்கங்களை கொண்டது தான் அபிதான சிந்தாமணி. அப்புறம் தமிழ் லெக்சிகின் அப்படின்னா சென்னை பல்கலைக்கழக தமிழ் பேரகராதி என்பது சென்னை பல்கலைக்கழகத்தால் தொகுத்து வெளியிடப்பட்ட ஒரு மொழி அகராதி. இது 1920களில் 7 தொகுதிகளாக வெளிவந்தது. முதல் பதிப்பில் சொற்கள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து தமிழ் இலக்கியங்கள், அதாவது இலக்கிய வளங்கள், தமிழில் உள்ள பெரும் சிறப்பான இலக்கியங்கள் பற்றி ஒரு சிறு தொகுதியாக நம்ம பார்த்தோம். நன்றி, வணக்கம்.